லாஸ்ட் பார்ட்ல பிரெக்னெண்டா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயினை அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்துடுறான் இளவரசன். அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து அவளை பார்த்து ரொம்பவுமே மரியாதை பண்ணிட்டு இருக்காங்களா. இதெல்லாம் பார்த்துட்டு அவளோ இந்த மாதிரிலாம் நீங்க பண்ண தேவையில்லை, நானும் உங்கள ஒருத்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே பயப்படுறா. இளவரசனை எப்படியாவது கல்யாணம் பண்ணியே தீரணும்னு சுத்தக்கூடிய திமிர் பிடிச்சவளோ தன்னுடைய பாட்டி கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாளா. அவங்களும் தாங்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ராஜமுத்திரையை எடுத்து காமிச்சிட்டு இருக்காங்க. இறந்த அரசருக்கு வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப உதவி பண்ணியிருக்கோம், அதனால இந்த முத்திரையை வந்து நம்ம கிட்ட கொடுத்துருக்காரு. இதை காமிச்சு அவங்க கிட்ட சம்பந்தம் பேச போனோம்னா அவங்கனால வந்து தவிர்க்கவே முடியாது. கூடிய சீக்கிரத்தில் மகாராணிக்கு பிறந்த நாள் வருது. அப்போ ஒரு பார்ட்டி மாதிரி விற்பாங்கல்ல, அப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த முத்திரையை காமிச்சு உனக்கும் இளவரசனுக்கும் சம்மந்தம் பேசி முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி தான் பேத்திக்கிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்களாம். இப்போ மகாராணியும் நம்மளோட ஹீரோயினை பார்க்கறதுக்கு ஆசைப்படுறாங்க. அதனால அவளும் வந்து கிளம்பி வந்துட்டு இருக்காளா. வர வழியில இந்த திமிர் பிடிச்சவ என்ன பண்றா அப்படின்னா நம்ம ஹீரோயினை வழிமறிக்கிறதோட மட்டும் இல்லாம இந்த குழந்தைக்கு நீ அம்மா வைட்ட அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இளவரசனோட மனைவி ஆயிட முடியாது. ஏன்னா ரொம்ப லோவா இருக்கக்கூடிய ஒன்று மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீ இந்த குழந்தைய பெற்று எடுத்தாலுமே நீ வளர்க்க மாட்ட, இளவரசனை யார் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களோ அவங்க தான் வளர்ப்பாங்க அப்படின்னு சொல்றாளா. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து பயமாயிடுது. குழந்தைய வந்து நம்ம கிட்டே இருந்து பிரிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருக்காளா. அவளுக்கு ஹெல்ப்காக இருக்கக்கூடிய அம்மாவோ வந்துட்டு இங்க பாருங்க அரச வாரிசை வந்துட்டு வயிற்றுல சுமந்துட்டு இருக்காங்க, இவங்க கிட்ட நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. இப்போ அந்த அம்மாவை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறாங்க. இதில் அவங்களோட தலையில் வந்து அடிபட்டு ரத்தம் வந்துட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு நம்மளோட ஹீரோயின் ரொம்பவுமே கோவப்படுறா. இதனால நம்ம ஹீரோயினோட கன்னத்தில் ஒங்கி அறையறதுக்காக வராளா. கரெக்டாக அந்த இடத்துக்கு வரக்கூடிய நம்ம இளவரசனோட தம்பி இருக்கான் இல்லையா, அவன் வந்து என்ன பண்ணுறான்னா அவங்களுக்கு வார்னிங் கொடுத்து அங்கேருந்து அமுச்சு விட்டுறான். இப்போ நம்ம ஹீரோயினும் மகாராணியை பக்கத்துக்காக போகிறாளா. பட் அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே நம்ம ஹீரோயினை பார்த்து ரொம்பவுமே கிண்டல் பண்ணுறாங்க. சரியான வந்து பட்டிக்காட்டு பொண்ணு, எப்படி வந்து நடந்துக்கணும்னு கூட தெரியலையே, ராணியை பார்த்தோன்னையும் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு கூட இவளுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபடி பேசி சிரிச்சிட்டு இருக்காங்களா. இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு அழுக வந்துடுது. இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத விட ராணி முன்னாடி வந்து மண்டையிட்டு மரியாதைலாம் கொடுத்துட்டு இருக்காளா. கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்மளோட ஹீரோ வந்து அவனோட சிஸ்டரோட வந்துடுறாளா. இப்போ அந்த திமிர் பிடிச்ச பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா நேராக வந்து அந்த சிஸ்டர் கிட்டே போயிட்டு இந்த அரண்மனையிலேயே நீ மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் கோடு வந்து இருக்கும் இல்லையா, நீ மட்டும்தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவ, ஒன்றை காப்பி பண்ண அப்படியே இவ்வளோ அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கா, எவ்வளோ பேராசை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்ருக்காளா. நம்ம ஹீரோவோட சிஸ்டரோ ஆக்சுவலாக இந்த ட்ரெஸ்ஸை இவளுக்கு அனுப்பிச்சி வச்சதே நான் தான், இந்த மாதிரி தேவையில்லாமல் வந்து கலவரம் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவளை நோஸ்கட் பண்ணி விட்டுறாளா. இப்போ அவங்க பாட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ராணி கிட்ட அந்த முத்திரையை காமிச்சிட்டு ஆக்சுவலாக என் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்க இறந்து போன அரசருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா, அதனால வந்து இந்த முத்திரையை காமிச்சு என்னுடைய பேத்திக்கும் அதுக்கு பிறகு இளவரசனுக்கும் சம்மந்தம் பேசுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆக்சுவலாக அரசர்கிட்ட தான் இதை பற்றி கேட்கணும், என்கிட்ட வந்து கேட்க முடியாது, என் பையனோட லைஃப்பை பற்றி முடிவெடுக்கக்கூடிய உரிமை அவங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நோஸ்கட் பண்ணி அவங்க ரெண்டு பேர்த்தையும் அங்கேருந்து துரத்தி விட்டுடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக போயிடுதான். ஏன்னா வந்துட்டு அப்போ பிறந்த வீட்டில் வந்துட்டு சித்தி பையனோட குடும்பம் இந்த மாதிரிலாம் வந்து அனுபவிச்சிருக்கா. இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே ரொம்ப டெரராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லாரும் இவ்வளோ தாங்கிட்டு இருக்காங்க. இப்போ மகாராணியும் வந்துட்டு இன்னைக்கு என்னுடைய பர்த்டேவா, உனக்கு ஏதாவது விருப்பம் இருந்தால் சொல்லு, நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்றாங்களா. இப்போ அவ்வளோ உடம்பு முடியாத அப்பாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், அதனால அரச வைத்தியர் மூலமாக அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காளா. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ செம்மையாக டென்ஷன் ஆயிடுறான். ஏன்னா வந்து ராணி வந்து ஒரு விஷ் வந்து கேட்க சொல்லியிருக்காங்க, அப்படின்னா வந்துட்டு நான் உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்பான்னு பார்த்தா இந்த மாதிரி அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கூப்பிட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறானா. இப்போ நம்ம ஹீரோயினும் வந்து அவளுடைய அப்பாவை கூப்பிட்றதுக்காக அவருடைய வீட்டுக்கு வந்து போறா. அந்த இடத்துல சித்தி பையன் ரெண்டு பேரும் வந்துட்டு இவளை கூட்டிட்டு போனது இளவரசன் அப்படின்ற உண்மை தெரியாமலே என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் நம்ம ஹீரோயினை போட்டு செம்மையாக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. பத்தாவதுக்கு அவளுடைய அப்பாவையும் போட்டு அடிச்சு கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோயினும் ஆக்சுவலாக நான் இப்போ வந்து இளவரசனோட அரண்மனையில் இருக்கேன், எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க உங்களை சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு இருக்காளா. ஆனால் அவங்க இதை நம்பவே மாட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்களா. கரெக்டாக அந்த இடத்துக்கு வரக்கூடிய நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னா அவளை காப்பாற்றிட்டு அவங்க அப்பாவையும் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அரண்மனையில் நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கா. பட் அவர் காது படவே அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் நம்ம ஹீரோயினை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. என்னன்னா இளவரசனுக்கு வந்து ட்ரெக் கொடுத்துட்டு அப்பா பொண்ணு ரெண்டு பேரும் ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தப்பா பேசிட்டு இருக்காங்களா. இதெல்லாம் கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு இந்த வாழ்க்கை நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரா. இதெல்லாம் கேட்டுட்டு அவளும் ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கா.
இன்னொரு பக்கம் இவளை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அம்மாவோ குழந்தை பிறந்ததுக்கு பிறகு இந்த பொண்ணோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்களா. இதெல்லாம் கேட்டுட்டு அவளுக்கு ரொம்பவுமே பயமாயிடுது. குழந்தையும் நம்மளையும் பிரிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே நடந்து போய்கிட்டு இருக்காளா. கரெக்டாக வந்து நம்ம இளவரசனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு திமிரு பிடிச்சவா இருப்பா இல்லையா. அவன் என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோயினை கடத்திட்டு போய் அரண்மனையில் கைவிடப்பட்ட ஒரு சின்ன வீட்டு மாதிரி இருக்குமா அந்த இடத்துல கொண்டு வந்து அடைச்சி வச்சுட்டு போயிடுறான். யாரும் அந்த பக்கம் வரமாட்டாங்க, நம்ம ஹீரோயினை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அடைச்சி வச்சுட்டு போயிருந்திருப்பாளா. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னா எல்லா இடத்துலையும் நம்ம ஹீரோயினை தேடிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கும் பிரசவ வலி வந்துடுது. இந்த இடத்துல நம்ம மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு கோடாரி எடுத்து அந்த கதவை உடைச்சு ப்ளீடிங் ஆகிறதோட வெளியில வந்து நிக்கிறாளா. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே இளவரசன் செமையா ஷாக் ஆயிடுறான். ஓடி போய் அவளை தூக்கிட்டு போறானா. இப்ப பிரசவ வலியும் வந்துடுது. குழந்தையோட பொசிஷன் வந்துட்டு தலைகீழ இருக்கா. அதனால வந்து குழந்தை அம்மா ரெண்டு பேத்துல யாராவது ஒருத்தவங்கள தான் காப்பாற்றணும் அப்படின்னு காப்பாற்ற சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எதிர்பார்த்துட்டு இருக்காளா. ஆனா இளவரசனை கொஞ்சம் கூட யோசிக்காம நம்ம ஹீரோயினை காப்பாற்ற சொல்றான். இதை கேட்டுட்டு அவளும் கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுறா. கடைசியில பார்த்தா ஒரு வழியா ஹீரோயின் குழந்தை ரெண்டு பேத்தையுமே காப்பாத்திடுறாங்களாம். இப்ப நம்மளோட ஹீரோயினை வந்துட்டு ரொம்ப கேர் பண்ணி பாத்துக்கிறான். இதுல வந்துட்டு அவளும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காளா. இருந்தாலும் குழந்தை பிறந்துருச்சு இல்லையா, அவளுடைய கடமை முடிச்சு போச்சு. இப்ப அவளுடைய அப்பா என்ன பண்றாருன்னா சாதாரணமானவங்களுக்கான வழியில நம்ம போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு தன் பொண்ணை மட்டும் கூட்டிட்டு போயிடுறாரு அந்த இடத்த விட்டு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட தங்கச்சியும் வந்துட்டு எதுக்காக அவளை வந்து இங்க இருந்து போக விட்ட அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காளா. ஆனா அவனும் இந்த மாதிரி வந்து எனக்கு ட்ரெக் கொடுத்து என்னை வந்து அடைஞ்சி இந்த குழந்தைய வந்து பெற்றுக்கிட்டா. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் அவளை வந்து கெஞ்சணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறான். தேவையே இல்லை அவள் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. இன்னொரு பக்கம் இந்த திமிர் பிடிச்சவளோட பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க நம்ம ஹீரோவை வந்து மீட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா நம்மளோட ஹீரோயினை வந்து அந்த ரூமில் போட்டு அடைச்சி வச்சிருந்துருப்பாங்க இல்லையா. அதுக்கு காரணமானவளை அதே அறையில் 2 நாளைக்கு அடைச்சி வச்சிருந்துருப்பான். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் இந்த சிட்டிக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பற்றி விட்டு இருந்திருப்பானா. இப்போ பாட்டியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நம்ம ஹீரோவை வந்து மீட் பண்ணிட்டு தயவு செஞ்சு என்னுடைய பேத்தி பண்ணது தப்புதான், மன்னிச்சு வந்து சிட்டிக்குள்ள விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு வந்து உங்களுக்கு ட்ரெக் கொடுத்தது நான் தான். நான் வந்து என்னுடைய பேத்தி வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஆசையில் இந்த மாதிரி பண்ணிட்டேன், தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவோ ஷாக் ஆயிடுறான். அப்படின்னா உண்மையிலேயே வந்து நம்ம ஹீரோயின் தான் ட்ரெக் கொடுத்து அவனை வந்து அடைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்திருப்பானா. இப்போ தான் உண்மை தெரிய வருது. நம்ம ஹீரோயினை தேடி ஓடுறானா, அதுக்குள்ள அவளும் அங்கேருந்து கிளம்பிடுறான். நம்ம ஹீரோயினை தேடி ஒரு பக்கம் அலைஞ்சிட்டு இருக்க, அவளும் மறுபடியும் தன்னுடைய காய்கறி வியாபாரத்தை வந்து தொடங்கிடுறாளா. அப்பா கூட சந்தோஷமா இருந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினை எல்லா இடத்துலையும் தேடி கடைசியா கண்டுபிடிச்சிடுறான். இப்போ அவகிட்ட வந்து தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்த ஒரு வழியா இப்போ 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆயிடுது. இப்போ இவங்க 2 பேரும் வந்து ஒன்று சேர இதனால வந்துட்டு அரண்மனையில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து சந்தோஷமாயிரு. அதோட இந்த கதையை நல்லபடியாக முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம எப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.